இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் 2024 நடந்துட்டுருக்கு. என்னதான் ஒலிம்பிக் வந்து ஒரு 206 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே, எப்போவுமே 2 கண்ட்ரிக்குள்ள தான் வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்க மாரி இருக்கு. இந்த மெடல் டேலி லிஸ்ட்டே பார்த்தா, இந்த யுஎஸ், சைனா இவங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட்டு வராங்கன்ற மாரி தான் மேட்ச்சே போயிட்டுருக்கும். ஓகே, ஏன் இந்த சைனா மட்டும் எப்போவுமே இந்த மெடல் லிஸ்ட்டில பார்த்தா அவங்க தான் டாப்ல இருப்பாங்க. இந்தியாலாம் பார்த்தோன்னா டாப் 10 லிஸ்ட்டில கூட வராது. 50, 45 அந்த மாரி தாமே நம்ம முடிப்போம். எப்படி இவங்க மட்டும் மத்த கண்ட்ரீஸை விட தனியா தெரியிறாங்கன்னு பார்த்தா, அங்க தான் அவங்க விதைய வந்து ரொம்ப ஆழமாவே போடுறாங்க. சைனால பார்த்தனா இந்த ஒலிம்பிக் ஃபேக்டரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டே தான் எடுத்து நடத்துது. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு 6 வயசுலேருந்தே அந்த பசங்களை வந்து தனித்தனியாக பார்ப்பாங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் எவன்லாம் கரெக்டாக இருப்பான்னு. எப்படி அவங்க கம்பேர் பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன வயசு அந்த 6 வயசுலேயே யார் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, யார் பேலன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கோ அவங்களாம் பார்த்தனா நீ போய் ஜிம்னாஸ்டிக் டைவிங்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. அதுக்கப்புறம் ஹைட்டாக இருக்கவங்களாம் பார்த்தனா நீங்கள் வந்து பேஸ்கெட் பாலுக்கு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்சிவாக இருப்பாங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாலாம் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிங் பாங்னு ஒரு கேம் இருக்கும். அந்த சைனீஸில் வந்து அந்த கேம் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்று. அதில் போயிடுங்கன்னு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கையெல்லாம் நீட்டமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களாம் போய் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கையெல்லாம் குட்டியாக இருந்துட்டு கொஞ்சம் ஷோல்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் போய் வெயிட் லிஃப்டிங்க்கு போயிடுங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை அவங்கள வந்து பிரித்து விட்டுருவாங்களாம். அந்த கிளாஸே பார்த்தோன்னா நிற்க வச்சுட்டு ஓகே நீ கரெக்டாக இருக்கியா, நீ இங்கே போயிடு, நீ இங்கே போயிடுன்னு அந்த மாதிரி அவங்கள பிரிச்சுருவாங்களாம். பிரித்து 6 வயசுலேருந்தே சேர்த்துருவாங்களாம். சேர்த்த உடனே இந்த சைனீஸ் ஒலிம்பியன்ஸ் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் ஒரு 3 ஸ்டெப்பை தாண்டி தான் வந்திருப்பாங்களாம். இனிஷியல் செலெக்ஷன், ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரிங். இந்த 3 ஸ்டெப்பெல்லாம் தாண்டி தான் இப்போ ஒரு பெரிய ஒலிம்பியனாகவே நிற்கிறாங்க. ஸ்கூல் லெவல்லே பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் பண்ணிவிட்டு இவங்களாம் வந்து இந்த கேமுக்கு கரெக்டானவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சேர்த்துருவாங்களாம். இந்த 6 வயசில் சேர்றவங்களோட மெயின் வேலையை வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கேம்ஸில் யாரெல்லாம் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்களோ அந்த கேம்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். எப்படின்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸே பார்த்தோன்னா இயர்லி ஒரு 2 டைம்ஸ் தான் அவங்களால போய் பார்த்துட்டே வர முடியுமா. நீ வந்து இந்த கேம்ஸ்க்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சேர்த்துருவாங்களா. இது வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணுதான். சைனாவில் பார்த்தோன்னா ஒரு 3000 கவர்மெண்ட் ரன் ஸ்போர்ட்னே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து பசங்களை சேர்த்துருவாங்களாம். பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுப்போம், நல்ல ஃபுட்டு, இவனை வந்து ஒரு நல்ல ஒலிம்பிக் பிளேயர் இல்லை அத்லெட்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் செக்ஷன். இந்த ட்ரைனிங் செக்ஷனில் பார்த்தோன்னா இந்த 6 வயசு குழந்தையா இருக்குமா அவங்களுக்கு பெரிய ப்ராக்டிஸ்லாம் எது இருக்குமா, பேசிக் ட்ரில் தான் இருக்குமா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை போய் ஒரு ஆர்ச்சரியில் சேருதுன்னா ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்டார்டிங் ஒரு 3 வருஷத்துக்கு என்ன கற்றுப்பாங்கன்னா அந்த அம்பை இழுத்து விடுறதை மட்டும்தான் பண்ணுவாங்களாம். நீ இந்த ஏம் பண்ணு, இந்த சென்ட்ரடிலாம் சொல்லியே தர மாட்டாங்க. அந்த பேசிக்கானது மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்க அவங்களோட ஒரு ஸ்போர்ட்டை அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிடும். நான் பார்த்தேன் ஒரு வீடியோ, ஒரு டீச்சர் போய் ஸ்கூலில் கேட்குறாங்க, ஒரு கிளாஸில் உட்காரும்போது ஹூ இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட்னோடனே ஒரு பொண்ணு கை தூக்குது, ஹூ இஸ் தி ஃபாஸ்டஸ்ட்னோடனே ஒரு பையன் கை தூக்குறான். எல்லாரும் வா 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 லைனில் நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் மாதிரி வைக்கிறாங்க. லைன் மாதிரி வச்சு நம்ம லாங் ஜம்ப் மாதிரி நின்று ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 1.81 மீட்டர் நம்ம வச்சுருக்காங்க. ஜம்ப் பண்ணோடனே யாரெல்லாம் அதிகமாக ஜம்ப் பண்ணுறாங்களோ ஓகே நீலாம் செலக்டட், நீ இந்த கேமுக்கு போ. இன்னும் செலக்ட் ஆகாதவங்களாம் நீ வா இப்படி வா லெஃப்ட்லான்னு சொல்லிட்டு வெறும் ஒரு கொம்பை இப்படி வெயிட் லிஃப்டிங் மாதிரி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு அந்த மிஸ்ஸு முதுகு தூக்கி பார்க்குறாங்க, அவனோட எலும்பு எப்படி இருக்குது, இது வந்து கரெக்டாக அந்த வெயிட் லிஃப்டிங்கான எலும்பா அப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்களாம், போன் டென்சிட்டிலாம் பார்ப்பாங்களா. ஓகே இந்த பையன் வந்து இந்த கேமில் விட்டுட்டா இவன் கரெக்டாக வந்துருவான்னு சொல்லி அந்த லெவலுக்கு அவங்க வந்து பிளேயர்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்தே. இந்த சின்ன பசங்களுக்குலாம் இங்கே தான் வந்து ஒரு அவங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே இருக்கும். மூணாவது தான் பார்த்தோன்னா இந்த ஃபில்ட்ரிங்னு. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் இருக்க மொத்த பேருமே பார்த்தோன்னா ஒலிம்பிக் ஆடுவாங்கன்னா அங்கே தான் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 75% வந்து இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்குலாம் அனுப்புவாங்க. அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 50% தான் வந்து நேஷ்னலில் அனுப்புவாங்க. அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 30% மட்டும்தான் அவங்க இப்போ சைனாலேருந்து ஒலிம்பிக்கே அனுப்புகிறாங்க. அந்த 30% ஆடுறவங்க தான் பார்த்தோன்னா சைனாவில் அவ்வளோ கோல்டு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஓவரால் பர்சன்டேஜ் படி பார்த்தோன்னா அந்த ஸ்கூலில் சேர்ற 900 ஸ்டூடெண்ட்டில் ஒருத்த மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகி வருவானா. பாக்கி அந்த 8-9-10 பேர் வந்து அவ்வளோதான், அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா ஒலிம்பிக் வந்து அந்த ஒருத்தன் தான் போகிறான், மற்ற எல்லாரும் நார்மலாக இந்த நேஷ்னல்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன இதை தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே சைனாவில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா 80% வந்து பாவர்ட்டியில் போயிடுறாங்களாம். ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கும் சரியாக போயிருக்க மாட்டாங்க, வேறு வேலையும் எதுவுமே தெரியாதனால பாதி பேர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸே கரியராக எடுத்துக்கிட்டு அப்படியே கோச் ஆகிறது, இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவே ஏதாவது ஆகி அவங்க லைஃப்பை ஓட்டிடுறாங்க. இந்த வின் பண்ணுறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அவங்க ஒலிம்பிக் வருவாங்க, மெடல் அடிப்பாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்க லைஃபே ஒரு வேறு ஸ்கேலில் போயிட்டுருக்கும். இதை பார்க்கும்போது தான் என்னடா இது சின்ன வயசுலேருந்தே சைனா வந்து எவ்வளோ பெரிய பிளானை வந்து பண்ணுறாங்க. ஏன்னா 1988லாம் பார்த்தோன்னா இந்த சோவர்த் யூனியன் ஒன்று இருந்தது. அப்போலாம் பார்த்தோன்னா சோவர்த் யூனியன் மெடல் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருந்தது. இதே தான் பண்ணுவாங்களாம், ஆளுங்களாம் ரெடி பண்ணி யார் யார் என்னென்ன கேம்ஸ்லாம் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள அப்படியே ட்ரெயின்
ட்ரெயின் பண்ணி இதை மட்டும் விளையாட வச்சுட்டு அவங்க அப்படியே அனுப்பிடுவாங்களாம். அதே தான் வந்து இப்போ சைனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சைனா பார்த்தோன்னா 1988 ஒலிம்பிக்ஸில் என்னமோ வெறும் 5 கோல்டு தான் அடிச்சிருந்த சைனா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோடனே இப்போ நடந்துட்டு இருக்க பாரிஸ்லேயே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு 10 days தான் ஆகுது, அதுக்குள்ளே 18 கோல்டு அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த சைனீஸ் ஒலிம்பியன் பிளேயர் கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 6 வயசு இருக்கும்போதே நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன், என்னோட ஃபுல் ஃபோக்கஸே வந்து நான் ஒலிம்பிக்கில் தான் போகணும், இப்போ நான் எங்கள் டீமில் வந்து நான் தான் செலக்ட் ஆகிருக்கேன், கண்டிப்பாக நான் இதை அடிப்பேன் அப்படின்னு. அவருக்கு என்ன ஆசைனா, இந்த மாதிரி எனக்கு வந்து யூஎஸ்ஏ தான் பீட் பண்ணணும், ஏன்னா அவங்க எங்களை விட ஹைட்டாக இருக்காங்க, பாடி எல்லாமே ரொம்ப மஸ்குலராக இருக்குது, பட் இருந்தாலுமே நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் வந்து காம்பீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கு 9 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு இப்படி ஒலிம்பிக்கில் வின் பண்ணவங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நானும் ஒரு நாள் வின் பண்ணுவேன், எதுக்குன்னு கேட்டால் நான் ஒலிம்பிக் வின் பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு டேப்லெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மனசில் இப்போவே ஒரு மெடல் அடிக்கணுன்றதை அவங்க வந்து விதைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் நமக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸை விட படிப்பு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியன் பிளேயர்ஸே பார்த்தோன்னா நிறைய பேர் எப்படி நீங்கள் இந்த இப்போ கிரிக்கெட் ஆகட்டும் எந்த கேம் எடுத்தாலும் எப்படி நீங்கள் இதை ஆனீங்கன்னு கேட்டால் 50% வந்து சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் டிவி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படி ஆடணும். பாக்கி 50% என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா ஆசை, எங்கள் அப்பா ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் ஆசைப்பட்டார், அவரால் முடியல, அந்த இடத்த நான் சாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க. பட் சைனா வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராகவே இருக்காங்க. அதுவும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களோட தாட்டே என்னென்னா, ஒரு கேமில் இருக்கணும், இந்த நேஷ்னல் ஸ்டேட்டு போகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அதுதான் அவங்களோட ஏமாவே இருக்குது நிறைய பேருக்கு. ஆமாம், இந்த நார்த் சைடு இந்த வியாசர்பாடிலாம் பார்த்தோன்னா இந்த படத்திலே காமிப்பாங்க, எப்படி ஆச்சு அண்ணன் நேஷனல் ஆடி எனக்கு ஒரு ரயில்வே ஜாப் ஒன்று கிடச்சிருன்னு, அது வாங்கிட்டா போதும் என் லைஃபே மாறிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸே வந்து ஒரு ஜாபு அந்த மாதிரி தான் மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் என்னமோ நமக்கு மெடல்லாம் அவ்வளோவா அடிக்கிற முடியல போல இருக்குது. இப்போ இந்தியா கூட ஒலிம்பிக்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லை, பட் இப்போவே அவங்க ஒரு 3 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. என்ன ஒரு மன வருத்தம்னா, இன்னும் கோல்டு எதுவுமே அடிக்கல, வெறும் பிரான்ஸ் மட்டும்தான் 3 அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, இன்னும் நம்மளோட ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வேறு இருக்காங்க, நம்மளோட நீரஜ் சோப்ரா இருக்காரு, ஹாக்கி டீம் வேற கொஞ்சம் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி கொஞ்சம் அடுத்த லெவல் போயிருக்காங்க. ஸோ ஹோப் வச்சுப்போம், நம்ம வந்து இந்தியா அட்லீஸ்ட் ஒரு கோல்டோட திரும்பி வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒலிம்பிக் முடியல, ஒலிம்பிக் முடியும்போது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்.